ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேர்சடைலான மேக்கப் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு உங்களால் கலர் கரெக்ஷன், கன்சீலிங், ஃபவுண்டேஷன், கான்டோர், ஹைலைட்டிங் இப்படி கம்ப்ளீட் பேஸ் மேக்கப்பை இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு உங்களால் பண்ணிட முடியும். நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை இப்போதான் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க, எனக்கு எடுத்தோடனே எவ்வளோ கிளைண்ட்ஸ் வருவாங்கன்னு தெரியாது, எப்படி நிறைய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கன்சீலர், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பயமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரைலானோட டெர்மா பேலட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பேலட்டில் உங்களால் கலர் கரெக்ஷன், கன்சீலிங், ஃபவுண்டேஷன், ஹைலைட்டிங், கான்டோர் இப்படி கம்ப்ளீட் பேஸ் மேக்கப் இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு உங்களால் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரம் ஃபேர் டு டீப் ஸ்கின் எல்லா ஸ்கின் டோனுக்கும் உங்களால் இந்த ஒரு பேலட் வச்சு மேக்கப் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த டெர்மா பேலட்டோட அதர் ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் அச்சீவ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லாங் லாஸ்டிங் மேக்கப். நீங்கள் வந்து அவுட்டோர் மேக்கப்ஸ் பண்ணுறீங்க, அதாவது அவுட்டோர் ரிசப்ஷன்ஸ் இல்லை வந்து டெம்பிள் வெட்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேலட் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ யூசஸ் ஆஃப் திஸ் பேலட் பார்த்தீங்கன்னா வெர்சிட்டாலிட்டி, லாங் லாஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப். ஸோ பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லை, எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட வேனிட்டிலையுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இந்த டெர்மா பேலட். இப்போ இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெர்மா கலர் பேலட். இதில் நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரைடல் அப்படின்ற பேலட் நான் வச்சுருக்கேன். இதில் மொத்தம் 12 ஷேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த 12 ஷேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த லைட்டஸ்ட் ஷேட் டு டார்க்கஸ்ட் ஷேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு 2 ஆரஞ்சு கரெக்டர் இருக்கும், ப்ளஸ் ஒரு ப்ளஷ்ஷுமே கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ நான் சொன்ன எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்கப்பில் கலர் கரெக்ஷன் பண்ணுவோம். கலர் கரெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எய்தர் ஆரஞ்ச் கலர் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா டார்க் ஷேட் ஆஃப் கன்சீலர்ஸ் வந்து நம்ம கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்க ஏதாவது ஒரு டார்க் ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அது கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆரஞ்ச் கரெக்டர்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷேட் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் லைட்டஸ்ட் டு டார்க்கஸ்ட்டில் உங்களுக்கு வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்தியன் ஸ்கின் டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஷேட்ஸ்க்குமே வந்து இதை நீங்கள் ஃபவுண்டேஷனாக மேட்ச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டோருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டார்க்கர் ஷேட்ஸ் வந்து கான்டோருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா J2 ஆர் D16 இந்த ஷேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ப்ளஷ்ஷுமே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ப்ளஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு கலராக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஃபேர் டு த டஸ்கி ஸ்கின் நீங்கள் வந்து இந்த ப்ளஷ் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பேலட் வச்சு உங்களால் கலர் கரெக்ஷன், கன்சீலிங், ஃபவுண்டேஷன், கான்டோர், ப்ளஷ் இப்படி ஒரு ஃபேஸோட கம்ப்ளீட் பேஸ் மேக்கப் உங்களால் இந்த ஒரு பேலட் வச்சு முடிச்சிட முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த பேலட் பற்றி பார்த்தோம். இதில் நிறைய பேருக்கு காமனாக இருக்க டவுட்ஸ் என்னென்னா, இது ரொம்ப திக்கான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணும்போது பேட்சியாக இருக்குது, இல்லைனா வந்து ஸ்மூத்தான ஃபினிஷ் வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போது இதிலேருந்து ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். இப்போது நான் எடுத்த இந்த ஷேடை ஒரு பேலட்டில் எடுத்துக்கோங்க, மேக்கப் பேலட்டில். இப்போது இந்த மேக்கப் ஸ்பேட்டில் வச்சு இதை ஸ்மூத்தாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ப்ராடக்டை வந்து. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன், மேக்கப் ப்ரஷ். அதில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இந்த ப்ராடக்டை பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த ப்ராடக்டை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக அப்ளை ஆகுதுன்னு. எந்த பேட்சினஸ் எதுவுமே வந்து வராது. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக அப்ளை பண்ண முடியும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு நல்லா ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும்.
டெர்மா பேலட் பற்றின இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.